ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அனிமே மேன். நருட்டோ சீரீஸில் நம்ம ரொம்ப பார்த்து ரசித்த சில கேரக்டர்ஸ்க்கு பொருட்டோவில் என்ன ஆச்சுன்னே தெரிஞ்சிருக்காது. அதனால் இந்த வீடியோவில் இப்படி காணாமல் போன நருட்டோ கேரக்டர்ஸோட நிலமை என்னன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முதல்ல ராக்லி. நருட்டோவில் மைட் கே கூட ட்ரைனிங் எடுத்து சும்மா சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷன். நருட்டோ லாஸ்ட் மூவியில் மீட்டாரை டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி ஒரு சீனில் காட்டியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ராக்லிக்கு என்ன ஆச்சுன்னு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஒரு பிளாங்க் பீரியடில் ராக்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து ஹெட் கேட்ஸை ஓப்பன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை அடைஞ்சிட்டாருன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் ஒரு அன்னோன் உமனை மேரேஜ் பண்ணிட்டாருன்னு சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கு மெட்டலின்னு சொல்லப்படுற ஒரு பையனும் இருக்கான். அதெல்லாம் சரி, யார் இந்த அன்னோன் உமன்னு நீங்கள் கேட்கலாம். என்ன கேட்டால் லீ மாதிரியே இவங்களும் ஒரு ஃபாரினராக இருக்கலாம். இதனால் கூட இவங்களுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸை கொடுக்காம இருக்கலாம். இதை தாண்டி ராக்லி இன்னமும் மிஷன்ஸ்க்கு போயிட்டு தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொனோஹாவோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர்ஸில் ராக்லியும் ஒருத்தராக இருக்கார். பொருட்டோவில் சூனிங் எக்ஸாம்ஸை இவர் ஹோஸ்ட் பண்ணி இருப்பார். அடுத்து கீபா. நருட்டோவில் கண்டிப்பாக ஹொக்காகே ஆகிய தீர்வுன்னு சொல்லியிருப்பார். கடைசியாக ஹொக்காகே அசிஸ்டண்ட்டாவாச்சு ஆனாரான்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், கீபாவால் ஹொக்காகே ஆக முடியலை. இப்போ இவர் என்னவா இருக்காருன்னு பார்ப்போம். நிஞ்சா டாக்ஸை ப்ரீட் பண்ண வைக்கிறது, ட்ரெயின் பண்ணுறதுன்னு அவருக்கு ஏற்ற ஒரு வேலையை தான் இப்போது கீபா செஞ்சுட்டு இருக்கார். இவருக்கு மேரேஜ் எல்லாம் ஆகலை. அதனால் இவருக்கு எந்த கிட்ஸும் இல்லை. ஆனால் இவர் கூடவே இருந்த அகாமாரு குட்டியை போட்டு அதோட வம்சத்தை வளர்த்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் கீபா தான் எந்த ஒரு மேரேஜும் பண்ணிக்காமல் இருக்கார். அதுக்காக கீபா சிங்கிளாக இருக்காருன்னு இல்லை. டமாக்கின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கேரக்டர் கூட கீபா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார். இந்த டமாக்கி ஒரு கேட் லவர். கீபா டாக் மேலே காட்டுற அன்பால் தான் இவங்க கீபாவை அக்செப்ட் பண்ணி இருப்பாங்க. இப்போ இவங்க கேட்ஸ் அண்ட் டாக்ஸோட ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. கீபா இப்போது மிஷன்ஸ்க்கு போகிறதில்ல. இவரோட இந்த பெட் ட்ரைனிங்கே இவருக்கு போதுமான இன்கம்மை கொடுக்குது. அடுத்து சாக்குரா ஹருனோ. நருட்டோவில் டாப் 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டராக இருந்திருப்பாங்க. ஆனால் பொருட்டோவில் இவங்க கதை என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. பொருட்டோவில் இவங்க கோனோஹா ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ணுறாங்க. இது மூலயமா ரொம்ப கிரிட்டிக்கலான ஊன்ஸை கூட இவங்களால் க்யூர் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டையும் சாக்குரா இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டு இருக்காங்க. இது இல்லாமல் லீஃப் வில்லேஜில் நிறைய சைல்டு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரையும் சாக்குரா நடத்திட்டு வராங்க. இது மூலயமா நருட்டோ சாஸ்கே மாதிரி மென்டலி ஃபிசிக்கலி பிரேக் டவுன் ஆன கிட்ஸுக்கு தேவையான கேரை இவங்க கொடுத்துட்டு வராங்க. இதை சாஸ்கே ரெட் ஸ்டூடெண்ட் நாவலில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது இல்லாமல் சரடாவையும் சாக்குரா வளர்க்குறாங்க. ஏன்னா சாஸ்கே வீட்டுக்கு வர்றதில்ல. அதனால் சரடாவை வளர்க்குற கடமை சாக்குராக்கு தான் இருக்குது. இப்படி மல்டிபிள் கமிட்மெண்ட்ஸ் இருக்கிறதால சாக்குரா மிஷன்ஸ்க்கு போகிறதில்ல. அதுக்காக இவங்க வீக் ஆகிட்டாங்கன்னு இல்லை. சுனாலேவை விட சாக்குரா பவர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நாவல்லையே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, ஷின் உச்சியாவை சாக்குரா அவங்களோட மான்ஸ்டர் ஸ்ட்ரென்த்தால் பொழந்து கட்டியிருப்பாங்க. அவ்வளோ பவர்ஃபுல்லாக சாக்குரா இருக்காங்க. அடுத்து கோனோஹாமாரு. எல்லாரும் மறந்து போகிற அளவுக்கு இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இல்லை. கோனோஹாமாருக்கு ஒரு நல்ல புஷ்ஷை தான் பொருட்டோ டிபிவியில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். கோனோஹாமாரு டீம் 7ஓட லீடராக இருக்கார். ஆமாம், ககாஷி இருந்த அதே பொசிஷனில் தான் கோனோஹாமாரு இருக்கார். ஆனால் ககாஷியோட டேலண்ட்டில் கால்வாசி கூட கோனோஹாமாரு கிட்ட ஓஜி பொருட்டோவில் இல்லை. டிபிவியில் இது டோட்டலாக அப்படியே மாறிடுச்சுன்னே சொல்லலாம். ஓஜி பொருட்டோவில் கோனோஹாமாருலாம் ஒக்காகே ஆவாருன்னு சொன்னால் எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ கோனோஹாமாரு தான் ஒக்காகே ஷிகமாருக்கு ஒரு அசிஸ்டன்ட் ரேஞ்சில் இருக்கார். அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கார், அட்வைசராக இல்லை. பட் எப்படியோ அடுத்து ஒக்காகே ஆக போகிற ஷினோபிஸ் லிஸ்ட்டில் கண்டிப்பாக கோனோஹாமாரு இருக்க தான் செய்கிறாரு. ஓஜி பொருட்டோ கோனோஹாமாரு, டிபிவி கோனோஹாமாருன்னு ரெண்டாவே பிரிக்கலாம். அந்தளவுக்கு இந்த 2 கோனோஹாமாருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லை, ரசங்கன் மாதிரியான பவர்ஃபுல்லான மூவை
பொருட்டோ மட்டும்தான் ஆல்டர் பண்ணி அதை பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாருன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் கோனோஹாமாரு ரசங்கன் மாதிரியான ஒரு அஃபென்சிவ் மூவை அப்படியே டிஃபென்சிவ் மூவாக மாற்றிருப்பார். அதுதான் ரசன் பேரிகேட் ஜுட்ஸு. இப்படி கோனோஹாமாருக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் பொருட்டோ சீரீஸில் இருக்க தான் செய்யுது. அடுத்து மைக் கை, ககாஷி. இவங்க 2 பேருக்கும் என்னாச்சுன்னு பார்ப்போம். மைக் கையோட லெக் இப்போது நார்மலாக இல்லை. அதனால் அவரால் மிஷன்ஸ்க்கு முன்ன மாதிரி போக முடியல. பட் ககாஷிக்கு அப்படி இல்லை. எல்லா மிஷன்ஸ்க்கும் போகாமல் ஒரு சில முக்கியமான மிஷனை மட்டும் ககாஷி பண்ணுறாரு. என்னதான் கை சென்சேவோட லெக் டேமேஜ் ஆகி இருந்தாலும் இவர் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். பொருட்டோவில் வெறும் ஒரு காலை வச்சுக்கிட்டு இவர் சில கென்னின்ஸ் கூட சண்டை போட்டு இருப்பார். லீஃப் வில்லேஜில் இருக்கிற நிறைய பேரை மைட் கையால் இந்த லெக்கை வச்சுக்கிட்டு சண்டை போட்டு பீட் பண்ண முடியும்னு கோனோஹா ஷிண்டனில் சொல்லியிருப்பாங்க. மைக் கை ராக்லியை ட்ரெயின் பண்ண மாதிரி அவரோட பையனான மெட்டல்லியையும் அப்பப்போ ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்காங்க. அப்புறம் ககாஷி அண்ட் மைக் கை இப்போது ஒன்றா தான் இருக்காங்க. பொருட்டோவில் இவங்க எப்போவுமே சேர்ந்தே இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. கடைசியாக இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டூர் போகிறதா நருட்டோ சாப்டர் 700ல் ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. நாவலில் இந்த டூருக்கும் இவங்க போயிட்டதா சொல்லியிருப்பாங்க. ககாஷி அண்ட் மைட் கையோட ஜேர்னி பொருட்டோவில் இப்படி தான் போயிட்டுருக்கு. அடுத்து ஆகுரோமோ. இவருக்கு பொருட்டோவில் என்னாச்சுன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. டெக்னிக்கலாக பொருட்டோவில் இவர் எப்போ நினச்சாலும் ரிட்டர்ன் ஆகலாம். அப்படி ஒரு ஃபார்மில் தான் ஆகுரோமோ இருக்கார். ஆகுரோமோ பொருட்டோவில் லிட்ரலாக சாக்ராவாக இருக்கார். இதனால் இவரோட ப்ரெசன்ஸ் இப்போவும் ஏர்த்தில் இருக்கும். இவர் நினச்சா பியூர் வேர்ல்டுக்கும் ஏர்த்துக்கும் போயிட்டு வர முடியும். ஒட்டுமொத்த சீரீஸ்லேயே வெறும் 2 பேர் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஒன்று ஆகுரோமோ, இன்னொன்று ஒவிட்டோ. ஒரு சில இடத்துல இவர் டெத் சோல்ஸை வாட்ச் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறதா போட்டிருக்கும். ஸோ ஆகுரோமோ பொருட்டோடையும் உயிரோடு தான் இருக்கார், ஆனால் ஸ்பிரிட் ஃபார்மில் இருக்கார். அடுத்து காகுயா. காகுயாவை தான் நருட்டோடையே சீல் பண்ணிட்டாங்களே, அப்புறம் ஏன் இவங்களை பற்றி பேசுகிறேன்னு பார்க்காதீங்க. காகுயாவை நருட்டோவில் கில் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களை சீல் பண்ண மட்டும்தான் முடியும்னு ஆகுரோமோவே சொல்லியிருப்பார். இதனால் நருட்டோ அண்ட் சாஸ்கே காகுயாவை சீல் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் காகுயா மறுபடியும் அன்சீல் பண்ணப்படுவாங்கன்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 4th டேட்டா புக்கில் அஃபிஷியலாகவே இவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க எப்படி இறந்தாங்கன்னு அதில் சொல்லப்படலை. ஆனால் பொருட்டோவில் அமடோ ஒட்சுசுக்கியை எப்படி கொல்றதுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். எந்த ஒரு கர்மாவையும் ஒரு ஒட்சுசுக்கி மார்க் பண்ணலைன்னா அந்த ஒட்சுசுக்கி ஒரு கடத்தில் இறந்து போக சான்ஸ் இருக்குது. இது ஒரு பெரிய தியரி. இதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, காகுயா இறந்துட்டாங்க, இனிமே அவங்களால வர முடியாது. இன்னைக்கான வீடியோவில் சில கேரக்டர்ஸோட வேரபோட்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். பார்ட் 2ல் அடுத்த சில கேரக்டர்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் கேரக்டர்ஸ் தோணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதை கவர் பண்ணுறேன்.